சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். ஜனநாயகன் தொடர்பான வழக்கில் மறு ஆய்வுக்கு 20 நாட்களில் குழு அமைக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வு குழு எத்தனை நாட்களில் முடிவெடுக்கும் அப்படின்னு நீதிபதிகள் கேட்டார்கள். இந்த வழக்கு தொடுக்கவில்லை அப்படின்னா இந்த படம் மறு ஆய்வுக்கு தான் போயிருக்கும். அப்படி மறு ஆய்வுக்கு போயிருந்தால் 20 நாட்களில் குழு அமைக்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ மறு ஆய்வு அப்படின்ற ஒரு விவகாரத்தை நீதிமன்றம் மறு ஆய்வுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு 20 நாட்களில் குழு அமைக்கப்படும். அந்த குழு படத்தை பார்த்து சான்று வழங்கும் அப்படின்னு தெரிய வருகிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், 20 நாட்களில் குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதைய புது டெவலப்மெண்ட்ஸ் என்ன? நிச்சயமாக இவர்களது வாதம் முழுமையாக முடிவடைந்ததற்கு பிறகாக, அதாவது சென்சார் போர்டுடைய வாதம் முழுமையாக முடிவடைந்ததற்கு பிறகாக தற்போது திரைப்படத்தின் சார்பில் வாதம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. பண நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் வாதத்தை தொடங்கியிருக்கிறார். அதற்கு முன்பாக சென்சார் போர்டு சார்பில் மறு ஆய்வுக்கு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட வழக்கு இல்லாவிட்டால் படம் மறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். மறு ஆய்வுக்கு எத்தனை நாட்கள்ல முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதி கேட்டதற்கு மறு ஆய்வுக்கு 20 நாட்கள்ல குழு அமைக்கப்பட வேண்டும் என சென்சார் போர்டு தெரிவித்திருந்தது. மறு ஆய்வு குழு சான்று வழங்க மறுத்தால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் சென்சார் போர்டு தெரிவித்திருந்த நிலையில பண நிறுவனம் சார்பில் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. படம் 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதிபதி முன் முறையிடப்பட்டது என பல நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படத்துக்கு எதிரான புகார் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. பணத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தமான உத்தரவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை என பட தயாரிப்பு நிறுவனம் புதிய ஒரு தகவலை நீதிமன்றத்தின் முன் வைத்திருக்கிறது. தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார், அதுல எந்த தவறும் இல்லை என தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு நியாயம் தெரிவித்து தயாரிப்பு நிறுவனம் தங்களது வாதத்தை தற்போது முன்வைத்திருக்கின்றனர். ஒருவேளை இந்த குழு அமைப்பதற்கு மீண்டும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் குழு அமைப்பதற்கு 20 நாள், குழு அமைத்து மறு தணிக்கை செய்வதற்கு குறிப்பிட்ட நாட்கள் என 1 மாதம் வரையில திரைப்படம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அந்த மாதிரில பண தயாரிப்பு நிறுவனம் அவர்களது வாதத்தை முன்வைத்து வருகிறது. இல்லை, இப்போ புதிய வாதங்கள் அப்படின்னா ஏற்கனவே இந்த தனி நீதிபதி கொடுத்த அந்த உத்தரவு சரியாக இருந்தது அப்படின்னு இப்போது படக்குழு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்து தான் உத்தரவிட்டார், அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து தான் அவங்க உயர்நீதிமன்றத்துக்கே வந்தாங்க. இந்த வாதங்களை இந்த உயர்நீதிமன்றம் எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா இதற்கு தடை விதித்ததும் உயர்நீதிமன்றம் தான். இப்போ உயர்நீதிமன்றத்திலே அதே வாதங்களை மீண்டும் வைக்கிறாங்க, எப்படி பார்ப்பாங்க? நிச்சயமாக தனி நீதிபதியோடைய உத்தரவை பிளட் செஞ்சுதான் இப்ப மேல்முறையீடு போய் மீண்டும் அடிஷனல் பெஞ்சுக்கே வராங்க. அடிஷனல் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்ச் இதை எடுத்துக்கிறாங்க. ஹைகோர்ட்டுடைய அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போயிருந்தாலுமே கூட இவங்க இதை விசாரிக்கும் போது இதற்கு முன்பாக தனி நீதிபதி எல்லா அம்சங்களையும் பார்த்துதான் உத்தரவிட்டார் அப்படின்னும் போது அவங்க எதன அம்சங்களை பார்த்திருக்காங்கன்னு ஏற்கனவே மேல்முறையிடும் போதே அவங்க பார்த்திருக்காங்க. ஸோ இனிமேல் அவங்க வைக்கக்கூடிய வாதம், அவங்க வச்சிருக்கக்கூடிய கேள்விகளை இதன் மேல நீதிபதி முன்வைப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதை பார்க்க முடியுது. இதற்கு முன்பாக இந்த சம்பந்தமான உத்தரவுகள் எதிர எங்களுக்கு வழங்கப்படலன்னு தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லியிருக்காங்க. ஏன் உத்தரவு வழங்கல, இல்ல ஒரு உத்தரவு அவங்களுக்கு போய் சேரலையான்றதையும் கேள்வியா நீதிபதிகள் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காவலர் இந்த அளவுல தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்தான் உத்தரவிட்டார் என தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த வாதம் குறித்தும் பல்வேறு கேள்விகளை நீதிமன்ற நீதிபதிகள் முன்வைப்பார்கள். ஓகே, இப்போ அடுத்து புதிய வாதங்கள் என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜனநாயகன் சென்சார் விவகாரத்தில் மறு ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்ட 20 நாட்களில் குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி பட தயாரிப்பு நிறுவனம் கூறியிருக்கிறது. அதுக்கடையில் தான் இவங்க கேஸ்க்காக வந்துட்டாங்க அப்படின்னு சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து தங்களுடைய முறையீட்டை வைத்து வருகிறார்கள். அதனை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.